ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்கள், நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்கள் நேரமும் மிச்சமாகும். மேலும் இதுவரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சந்தாதாரராக மாறியிருந்தாலும் நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தியிருந்தால் தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே அதோட செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா, உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். மேலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலமும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களே. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் 6ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கையாக புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு என்ன ஆதாயம் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுல அதிகமான சந்தோஷத்தை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நண்பர்கள் கூட அதிகமான நீங்கள் விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு நீங்கள் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல ஆதாயங்களையும் பெற முடியும். அது பணம் மட்டும் கிடையாது நண்பர்களே, நல்ல ஆலோசனைகளும் நல்ல உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வேலைகளை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்கு நண்பர்களே. நன்மைகள் அதிகமாக பெறுவதற்கு நண்பர்களோடு கூடவே இருக்கிறது நல்லது. விவசாயம் இன்றைய தினம் செழிக்கும் நண்பர்களே. நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை விவசாயிகளுக்கு இன்றைய தினம் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு இன்னைக்கு அதிகமான சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களோட ரெகுலரான ஹேபிட்ஸில் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி வலுவாக காணப்படுகிறது. இன்றைய தினம் நீங்களாகவே முயற்சி செய்து தேவையில்லாத செலவு எது அப்படின்றத நீங்கள் கண்டறிந்து அதை கட்டுப்படுத்துவீங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. குடும்பத்தினுடைய அடிப்படையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. உங்கள் குடும்பத்தோட அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருகி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷப்படக்கூடிய நல்ல செயல்பாடுகள் இன்றைய தினம் செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு தோட்டத்திலேயே புதிய விதமான ஒரு பொலிவு இன்னைக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க. அதில் மேக்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு உருவாகும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் கணித துறை இந்த தினம் மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை பெறும் நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த தினம் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் காத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உள்ளுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் இருக்கணும் நண்பர்களே. அதுதான் ஒரு செடி வளர்றதுக்கு எப்படி உரம் தேவையோ அந்த மாதிரி நீங்க வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உரம் வேணும் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளாரே இருக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மற்றும் நிதானம், உழைப்பு ஆகியவற்றை இன்றைய தினம் கட்டாயமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய உள்ளுரமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் கண்டிப்பாக அது குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வேலைகளிலும் பாதிப்பு ஏற்படும், ஆரோக்கியத்திலும் குறைபாடுகள் ஏற்படும். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த நண்பர்களே. கிரியேட்டிவான வேலைகளில் ஈடுபாட்டு காட்ட கண்டிப்பாக நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் யாருடைய தயவுதாட்சியம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் இந்த நண்பர்கள் கூட அதிகமான நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதை பயன்படுத்திக்கங்க. தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய தூரத்து உறவினர்களிடமிருந்து இன்றைய தினம் சில செய்திகளை எதிர்பாராத வகையில் நற்செய்தியாக சேரலாம். அந்த நல்ல செய்தி மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை இன்றைய தினம் பிரகாசமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. மகிழ்ச்சிக்காக புதிய புதிய உறவுகளை நீங்கள் உருவாக்கணுங்க. அது நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம். புதிய உறவுகளை உருவாக்குவதற்கு இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள். உங்களுக்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளின் தன்மைகளை பார்த்து நல்ல ரிசல்ட் நீங்கள் கொடுக்கறத பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கூடும். உயரதிகாரிகள் அல்லது மிகப்பெரிய நல்ல ஒரு முதலாளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு அதன் மூலமாக கிடைக்கும். நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அலுவலக பணியிலிருந்து நீங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளையும் செய்யலாம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலர் இன்றைய தினம் நல்ல ஒரு மூடில் தான் இருப்பார். இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரொமான்ஸ் உறவுகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. அவசரப்படாமல் உங்கள் கருத்துக்களை நிதானித்து சொல்லுங்கள். இந்த தினம் உட்கார்ந்து பேசுறது நல்லது. கொஞ்ச நேரம் தான் உங்களால் காதல் வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறத தவிர மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல சர்ப்ரைஸான ஒரு நல்ல வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இன்றைய
தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக பிடித்தமான வேலைகளை செய்வதனால உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறதுனால மனதிற்கு வேற லெவலில் அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது. புதிய விதமான ஒரு பொலிவு உங்கள் தோட்டத்தில் ஏற்படுறது உங்களுக்கு புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கு நல்ல வாய்ப்புகளை தரும். உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ குழந்தைகளுக்காக இந்த தினம் உழைத்து நீங்கள் இந்த தினம் அதற்கான திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இதுவரைக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய மனிதர்கள் நிறைய பேர் அறிமுகமாகிறதுனால அவர்கள் மூலமாக உங்கள் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நண்பர்களே. பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற புதிய அறிமுகங்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள்க இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகமான ஒரு நாள்க இன்றைய தினம் நீங்கள் நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய சூப்பரான ஒரு நாள்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. அது நல்ல விஷயமாக உங்களுக்கு அமைகிறது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் விரைவிலேயே கெட்டிமேள சத்தம் கேட்பதற்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகளை இப்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம். குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகக்கூடிய நல்ல ஒற்றுமையான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு தித்திப்பாக அமையும். மகிழ்ச்சியான நல்ல சிந்தனைகள் இன்றைய தினம் உருவாகும். மன அமைதி நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான பொருளாதார வளர்ச்சி நட்பு விரிவாக்கம் என சமூக அந்தஸ்து என அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைய குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட அதிகமான நேரத்தை செலவிடுங்க நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்த்தீங்கன்னா, லைட் கிரீன் கலர் இன்னைக்கு பயன்படுத்தலாங்க. லைட் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் நண்பர்களே. நண்பர்களில் ஆதாயம் இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பழக்க வழக்கங்கள் ரெகுலரான பழக்க வழக்கங்கள் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆதாயம் நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்வீங்க. குடும்பத்திற்குடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும். அடிப்படை வசதிகள் பெருகும். அற்புதமான ஒரு நாள்க உங்க தோற்றத்திலும் நல்ல ஒரு பொலிவு இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் அதிகமாக மற்றவர்கள் உங்களுக்கு மீது ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு வசீகரமான தோற்றம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பத்தில் போதுமான ஒரு நல்ல வசதிகளை பெருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பொலிவு மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு விவசாயம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க. விவசாயிகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு காணப்படுகிறது. அதிலும் மேக்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. கல்வியில நல்ல வாய்ப்புகள் புதிதாக உருவாகும். அதில் மேக்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மைகள் வெவ்வேறு வகையில் நடக்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான சூழல் நிறைந்த நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.